அவர்கள் சொன்னார்கள். கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே தொழுகை கடமையானதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகும் வரை அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்கு பிறகு மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹுடைய தூதர் துஆ செய்ய சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ் கூட, சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி, தஈஃபான ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹதீஸ் கூட ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறவில்லை. மார்க்க அறிஞர்களிடையே தொழுகைக்கு பிறகு, ஃபரதான தொழுகைகளுக்கு பிறகு கையேந்தி அல்லாஹ்விடத்திலே வழக்கமாக துஆ செய்யலாமா தனியாக என்று கூட பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நிலையில், ஜமாஅத்தோடு ஒருவர் துஆ செய்ய மற்றொருவர் ஆமீன் கூற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு கேட்கப்படுகின்ற இந்த கூட்டு துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இல்லை. எந்த நபித்தோழரும் இப்படிப்பட்ட செயலை தொழுகைக்கு பிறகு செய்தார்கள் என்ற எந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலும் இந்த செய்தி பதியப்படவில்லை. ஆனால் பின்னால் வந்த காலத்திலே சில அறிஞர்கள் மக்களுக்கு துஆவை கற்றுக் கொடுப்பதற்காக, மக்கள் இந்த துஆவை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் வழக்கமாகி இன்று நிபந்தனை ஆகிவிட்டது.